டாக்ஸ், அதாவது தமிழ்ல வரி. இதை பத்தின எல்லா டேர்ம்ஸுமே டெக்னிக்கலா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் கிளியர் பண்றேன், வீடியோவை ஃபுல்லா பாருங்க. முதல்ல இன்கம். உங்க சம்பளம் மட்டும் இல்லாம பிசினஸ்ல வரக்கூடிய ப்ராஃபிட், வாடகை பணம், பேங்க் வட்டி இதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களோட மொத்த வருமானம், கிராஸ் இன்கம். இதுல இருந்து கவர்மெண்ட் நமக்கு கொடுக்கிற சலுகைகள், அதாவது ரிடக்ஷன்ஸ், எல்ஐசி, பிஎஃப், ஹோம் லோன் வட்டி இதெல்லாம் கழிச்சுட்டா வரதுதான் டாக்ஸபிள் இன்கம். இதுக்கு தான் நம்ம வரி கட்ட போறோம். இந்த வரி எவ்வளவு தெரியுமா? அதுதான் டாக்ஸ் ஸ்லாப். உங்க வருமானம் கூட கூட உங்க வரியும் ஏறும். ஒருவேளை உங்க ஆபீஸ்ல ஏற்கனவே டாக்ஸ் பிடிச்சிருந்தா அதுக்கு பேரு தான் டிடிஎஸ். கடைசியில கணக்கு போட்டு பார்க்கும்போது நீங்க அதிகமா வரி கட்டியிருந்தா கவர்மெண்ட் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தந்துடும். அதுக்கு பேர் தான் ரீஃபண்ட். இப்போ ரெண்டு முக்கியமான பேப்பர்ஸ் என்னன்னா, ஒன்னு உங்க கம்பெனி கொடுக்கிற ஃபார்ம் 16, சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு கம்பெனி கொடுக்கிற டாக்ஸ் சம்மரி டாக்குமெண்ட். இதுல உங்க சேலரி டீடைல்ஸ், டிடிஎஸ் டீடைல்ஸ், டிடக்ஷன்ஸ் டீடைல்ஸ்லாம் இருக்கும். இன்னொன்னு நீங்க கவர்மெண்ட்டுக்கு தர ரிப்போர்ட், ஐடிஆர். இதுல நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணிருக்கீங்க, ரீஃபண்ட் இருக்கா அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு டிக்ளேர் பண்ற டாக்குமெண்ட். அண்ட் ஃபைனலி இந்த வருஷம் சம்பாதிக்கிறீங்கன்னா அது ஃபினான்ஷியல் இயர். அந்த பணத்துக்கு அடுத்த வருஷம் கணக்கு காட்டுவீங்க இல்லையா, அது அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் வீடியோவில் டாக்ஸ் பே பண்ணுறதன் மூலியமா எப்படிலாம் உங்கள் பணத்தை சேவ் பண்ணலான்னு பார்க்கலாம்.